வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025 அக்டோபர் மாதம் எத்தனை ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 10ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை, 6ஆம் இடத்தை பார்க்குறார். ரொம்பவும் நன்று. கடந்த ஒரு 4 மாசமாகவே பார்த்தீங்கன்னா இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயாருங்கிற விஷயத்தினால நல்ல ஒரு பெனிஃபிட்டு நல்லா பண்ணுறோம். சில பேர் வீடு கட்டுறாங்க, வீடு வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க. தாயாருக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது. கடன் பட்டு லோன் வாங்குறது, கடன் லோன் வாங்கி வீடு வாங்குறது, லோன் வாங்கி ஒரு பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறது, வண்டி வாகனத்தை மாத்துறதுங்கிற மாதிரி நல்ல சில சுப விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பலாபலன்கள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, எப்படி வந்து உங்களோட கர்மா செயல்பட போகிறது, பரிகாரம் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சனி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கும் பொழுது குரு வந்து ராசியிலிருந்து விலகினால சனி பார்க்கும் பொழுது அதிகமான உழைப்பு, நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமான சில எஃபோர்ட்ஸ் எடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. இதுவரை வந்து நம்ம சிலதை வந்து பொறுமையா இருந்ததெல்லாம் இப்போ வந்து அரங்கேற்றத்துக்கு வரும். நிறைய உழைப்பு, நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. பங்குதாரர்கள், நண்பர்கள், கிளையண்ட்ஸ், கொலீக்ஸ் இடையே நிறைய போக்குவரத்து, நிறைய புழக்கங்கள், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர்த்த மீட் பண்ணுவீங்க, நிறைய கான்ட்ராக்ட்ஸு, தொழில் இருக்கிறவங்களாம் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, நிறைய புது புது ஏரியாவில் போய் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு போவீங்க. நிறைய தொழில் முனைப்பு இருக்கும், நிறைய நபர்களை சந்திக்கிறது. இதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா என்கேஜ்மெண்ட்ஸ், நிறைய வேலைகள், நிறையா கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ் இடையே, ப்ராஜெக்ட் டீமுடையே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சில டைம்ஸ் கருத்து வேறுபாடுகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். பட் இருந்தாலும் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பட் இருந்தாலும் பணப்புழக்காட்டம் உண்டு, இடம், வீடு, வண்டி வசதி உண்டு, கடனும் வம்பு வழக்குகளும் உண்டு. அது கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே சமயத்தில் ராகு வந்து 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் இருக்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ். திடீர்னு ஒரு கான்டாக்ட் மூலமாக சில உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து வெளிவட்டாரத்துக்கு கொடுக்குறது, புதிய ஒரு லிங்க் கிடைக்கிறது, கொஞ்சம் ஃபாரின் போயிட்டு வர்றது, வெளி மாநிலம் போயிட்டு வர்றது, டிராவலிங் போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடல்நல கோளாறு இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி விஷயங்களும் வரும். அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உடல் உபாதைகள் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் இருக்கு. அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல பார்த்துக்கணும். தேவையான விஷயத்துக்கு மட்டும் லோன் வாங்குங்க. அது தேவையற்ற விஷயத்த லோன் குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும். ஏன்னா இப்போ லோன் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சுப கடனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அது வந்து அசுப கடனாக மாறி சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இப்போ மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தா, ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கிறது அற்புதம். அதே சமயத்தில் இந்த மாதத்தின் செகண்ட் வீக் அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்கள் முடிவுகளை எடுத்து சில செயல் திட்டங்களை தீட்டி நீங்கள் செஞ்சுக்கணும். ஏன்னா ராசி அதிபதி மட்டும் இல்லாமல் ராஜயோகாதிபதி சுக்கிரனும் ராசிக்குள்ளேயே வருகிறார். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய டைம். புதிய கான்டாக்ட்ஸ் மூலமாக சில தொழில்நுட்பங்கள், சில அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத்து, வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையில் உயர்வு, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்தில் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க நல்ல கிளியர், மாணவர்கள் நல்லா தேர்ச்சி பெறுவது, நம்ம நினைச்ச கோர்ஸ் கிடைக்கிறது, நினைச்ச அமைப்புகள் என்ன அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ, வெளிநாடு விஷயம் எதாக இருந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேருந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் கன்னி ராசிக்கு இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி வந்து குருவின் பார்வை வரார். அதே மாதிரி சூரியனும் குரு பார்வை வரும் பொழுது நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்தின் முதல் 3 வாரம் நல்லாவே நீங்க யூஸ் பண்ணி இதுவரை கொஞ்சம் இழுபறியா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு சில சீக்கிரமாக நடந்து அதுக்கு நடப்பதற்கு என்கிற உத்வேகத்தையும் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸையும் போட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து இவ்வளவு நாளா வந்து ஸ்லோவா இருந்தது டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க ஐயா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பிராப்தங்களும் இதுவும் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய்ங்கிற அட்டமாதிபதி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து தன பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது விலகிறார். 3ஆம் இடத்துக்கு விலகிறது வந்து மாச கடைசியிலேருந்து இன்னுமே பிரமாதமான சில வாய்ப்புகளும் பிரமாதமான சில விஷயங்கள் உண்டு. ஆமா, அதனால வந்து இடம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் ரிலேட்டட் விஷயத்திலேயே கொஞ்சம் பிராப்தங்கள் உண்டு. ஸோ இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு சில சுப விரயங்கள் செய்து சில இடம், வீடு, வண்டி, வாகனத்தை அமைச்சு கொண்டு
அது மூலமாக சில வாழ்க்கையில உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணி கடன் மூலமாக கொஞ்சம் முன்னேறி புதிய வர்த்தகம், புதிய கான்டாக்ட்ஸ், வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக சில பாசிட்டிவான சில விஷயங்களை செய்து அடுத்த வரக்கூடிய 6 மாதம் 10 மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு குரோத்துக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக நீங்க வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து நீங்க செய்துக்கணும், அமைச்சுக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மாதிரியான பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் வந்து எந்த நேரத்தில் எந்த தேதியில பிறந்தீங்க, அது மூலமாக என்ன தசை போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, எது மாதிரி புக்தி போய் கொண்டிருக்கிறது, தசநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் உள்ள உறவு என்ன, இப்ப தசநாதன் புக்திநாதனும் நாம பேசின கோச்சாரத்துல எது மாதிரி போயிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த முறையில மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் 6 மாதங்கள் 9 மாதங்கள் 12 மாதங்கள் எப்படி நமக்கு செயல்பட போகிறது, நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது, அடுத்த வரக்கூடிய கட்டம் வாழ்க்கையில என்ன மாதிரி காமிக்குது, உறவுகள் எப்படி இருக்க போகிறது, ஃபேமிலி எப்படி இருக்க போகிறது, தொழில் எப்படி இருக்க போகிறது, வேலை மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது, படிப்பு விஷயங்கள், கல்யாண விஷயங்கள் எல்லாமே வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில சயின்டிபிக் வேதிக் முறையில துல்லியமாக உங்களோட ஜாதக பலனை பார்த்து இப்ப நம்ம பேசின கோச்சார அமைப்பும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன நமக்கு பிராப்தம் இருக்குதோ அதுக்கு தகுந்தமான ஒரு முடிவுகளை நம்ம எடுத்து தேவையற்ற முடிவுகளாலையும் தேவையற்ற பயங்களாலையும் நம்ம ஆளப்படாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து என்ன பிராப்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை செய்து அதை பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தும் போது என்ன பிரச்சனைகளும் இல்லாமல் பண விரயங்கள், சமய விரயங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு துல்லியமான பலன்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைச்சுக்குவேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில வந்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி அடைய முடியும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் ஆகிய சனி, குரு, ராகு, கேதுவோட சஞ்சாரத்தின் மூலமாக பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, அது அக்டோபர் மாதத்துல வந்து எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான அமைப்பை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை அதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகமும் தனி கர்மா. ஏன்னா ஒரு லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்கு, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அந்த நட்சத்திரத்திலிருந்து தான் அந்த தசா பெல்ட் வருது. அந்த லக்னத்துக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கிற தசா பெல்ட் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி திசையா, 8ஆம் வீட்டு அதிபதி திசையா அல்லது ராஜயோக திசைகளா, இது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுதுதான் நம்மளுடைய தசாபுக்திகள் வந்து என்ன செய்யக்கூடிய அமைப்புல இருக்கு, அது கோச்சாரம் வந்து சீக்கிரமாக அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா, பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா, அல்லது டிலே பண்ணக்கூடிய தாமதம் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்காங்கிறது நம்ம துல்லியமா பார்த்து கரெக்டான முறையில ஆலோசனை பெற்று நம்ம வாழ்க்கை முடிவுகளை எடுக்குமே ஆனால் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.